நக்கீரன் கோபாலனுக்கு எவ்வளவு மீசை இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும். நக்கீரன் கோபாலனுக்கு மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும். ஆனா மீசை இருக்கிற அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்லை. ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார். ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிகையினுடைய அதற்கு முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில் போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வத்துக்கு எதிராக போய் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் நடுநிலைமையா போல பேசுறாங்க. தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா, உங்களை போன்று வெயில்ல நின்று நீங்க வாங்குற 10,000, 15,000, 20,000 சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்க தூக்குற ஒரு பேக் 4-5 கிலோ வெயில்ல நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரித்து நீங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணா நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு முழு தகுதி இருக்கு, உரிமை இருக்கு, நீங்க களத்தை பார்க்குறீங்க. ஆனா எதுவுமே இல்லாம ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 14 பேர் மேடையிலிருந்து பேசுறாங்க, அதை கேட்பதற்கு 10 பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன், அந்தந்த தொலைக்காட்சி கேமராமேன் மொத்தமாக 10 பேர், 40 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க. அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க போறது இல்லைன்னு. அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிகை நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 மஞ்ச பத்திரிகையா நக்கீரன் இருக்கு. என்ன பண்றது, நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்கு. தேங்க்யூ.